வேதத்திலே இந்த பலப்படுத்துகிற விஷயத்தை நம்ம அநேக இடங்களிலே வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பெரிய ஊழியக்காரனா இருந்த தீர்க்கதரிசி ஆகிய எலியா தன்னுடைய மனதிலே ரொம்ப சோர்வுற்று அவன் பலன் இழந்து போகிறான். அப்படின்னா அது வரைக்கும் ரொம்ப பலசாலியாய் எல்லாருக்கும் முன்பாகவும் ரொம்ப சவால் விட்டு ஊழியம் செய்தவன். யாரையுமே அவன் கண்டுக்கல. அவனுக்கு முன்பாக எத்தனை பேர் நின்ற போதிலும் அவனுடைய இருதயம் அஞ்சவே இல்லை. அவர்களை பார்த்து கிண்டல் பண்றாரு, நக்கல் அடிக்கிறாரு, உங்க கடவுளை கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. அவ்வளவு ஒரு தைரியமாய் அந்த எதிரிகளை மேற்கொண்ட அந்த தேவ மனுஷன் திடீரென்று மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே பலன் இழந்து போயிட்டாரு. அவருக்கு தொடர்ந்து வாழக்கூடிய அந்த எண்ணமே அவருக்கு இல்லாம போயிருச்சு. அவருடைய மனசு பலன் இழந்துச்சு, அவருடைய சரீரம் பலன் இருந்துச்சு, அவருடைய ஆவியில பலன் இல்ல, எல்லாத்திலையும் பலன் இழந்து போய் படுத்துக்கிட்டாரு. பாருங்களேன், சோர்ந்து போய். அதற்கு முன்பாக பார்த்த எலியாவை பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஆளே கிடையாது. அவ்வளவு ஒரு பலமானவர், அவ்வளவு எல்லாருக்கும் அவர்தான் ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஆனா திடீரென்று அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை அவரை சுருண்டு படுக்க வச்சிருச்சு. அவ்வளவுதான், என் ஓட்டம் முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் ஊழியம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நான் என்னத்தை போய் பண்ண போறேன், என்னத்தை எழும்ப போறேன் அப்படின்னா அவருக்குள்ளேயே அவர் கசந்து கொண்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தூதனை அனுப்பி அவருக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறார். பலப்படுத்தி கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன இந்த இடத்துல படுத்து கிடக்கிற, நீ போக வேண்டிய தூரம், நீ பிரயாணம் பண்ண வேண்டியது வெகு தூரம் என்று கர்த்தர் அவனை தட்டி எழுப்பினார். அதே சூழ்நிலையோட இந்த ஜெபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கலாம். பாஸ்டர், அவனை போலதான் நான் ஒரு இடத்துல போய் சுருண்டு நான் ஒதுங்கிட்டேன், நான் எல்லாரையும் விட்டு ஒரு ஓரமா நான் போயிட்டேன், இனி நான் என்ன செய்ய போறேன்? நீங்கள் ஒரு நாட்களிலே தரிசனமுள்ள ஆளா இருக்கலாம், ஒரு பெரிய ஊழிய செய்யணும்னு நீங்க நினைச்சிருக்கலாம், நிறைய பேருக்கு ஆண்டவருக்கு முன்னாடி சாட்சியா நிக்கணும்னு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்திருக்கலாம், நிறைய பேர் உங்களை பார்த்து நீ நல்லா வருவ, நீ பெரிய காரியத்தை செய்வ, அப்படி ஒரு நாள் உற்சாகமா இருந்தவர்கள் இன்று ஒருவேளை கடந்த நாட்களிலே ஏற்பட்ட சூழ்நிலையினாலே உங்களுடைய பலன் எல்லாம் அற்று போய் பலனே இல்லாமல் எலியாவை போல நீங்கள் சுருண்டு படுத்து கிடப்பீர்களானால் உங்களுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நான் உன்னை திரும்பவும் பலப்படுத்துவேன். இந்த வார்த்தையை விசுவாசிக்க அந்த பலன் வருகிறது. வாலிப தம்பிக்குள்ள அந்த பலன் வருகிறது, தங்கச்சிக்குள்ள அந்த பலன் வருகிறது, ஊழியக்காரனுக்குள்ள அந்த பலன் வருகிறது. முன்னானவைகளை நோக்கி ஓடுங்கள், பின்னானவைகளை மறந்து உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது உங்கள் ஆவி பலப்படும், உங்கள் சரீரம் பலப்படும், உங்கள் கண்கள், உங்கள் சிந்தை, ஹalleluya, எதெல்லாம் சோர்ந்து போய் கிடக்கிறதோ அத்தனையும் பலன் அடையும். கரங்களை தட்டி நான் விசுவாசிக்கிறேன், இப்பொழுது கர்த்தர் பலப்படுத்துவாராக. ராஜா, சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளையை பாருமப்பா, சகோதரியை பாருமப்பா, ஹalleluya, அந்த பழைய பலன் என்னுடைய பிள்ளைக்கு திரும்ப வருவதாக, 2 மடங்கு திரும்ப வருவதாக. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறீரே, பலன் மட்டுமல்ல, பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன். ஹalleluya.